ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா கிரின்ச் கமெண்ட்ஸ் தான் நம்ம சேனலோட நேமு. நம்ம சேனல் நேமே என்னென்னா என்டர்டைன்மெண்ட் சேனல் தான். இப்போ உங்கள் சேனலில் எப்படி 1000 சப்ஸ்கிரைபு இன்க்ரீஸ் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் 2 நாளுக்குள்ளே. நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லி ஃபஸ்ட்டு உங்களோட நேம் தான் முக்கியம். உங்கள் சேனலோட நேம் வந்து கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், கரெக்டான வீடியோவாக இருக்கணும், கரெக்டான கண்டென்ட்டாக இருக்கணும். நீங்கள் போடுற வீடியோ வந்து சப்ஸ்கிரைபர்ஸுக்கு கரெக்டாக பார்க்குற மாதிரி இருக்கணும். டெய்லியும் நீங்கள் வந்து எப்படின்னா கரெக்டாக டைமிங் ஒன்று வச்சுக்கணும். காலைல ஒரு டைமிங் இல்லை சாயங்காலம் ஒரு டைமிங் வச்சு கரெக்டாக நீங்கள் வந்து டெய்லி அப்லோட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் சேனல் வந்து யூடியூபர்ஸ் வந்து யூடியூப் சேனல் வந்து பூஸ்ட் ஆகும்போது வியூஸ் நீங்கள் 2 வீடியோ போட்டுட்டு என்னடா சேனல் ஏற மாட்டேங்குது, வியூஸ் ஏற மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறதுன்னா கண்டிப்பாக அது வேஸ்ட். என்ன கேட்டால் தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா கரெக்டாக டெய்லி வீடியோ போட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்கள் சேனல் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு கரெக்டான கண்டென்ட் யோசிச்சு வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு ஓன் எடிட்டிங்காக இருக்கணும், காப்பிரைட்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டெய்லி வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க. ஷார்ட்ஸ் வீடியோவில் தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் கிடைக்கும். லாங் வீடியோவில் வந்து வியூஸ் கிடைக்கும், வாட்சர்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. டெய்லி நீங்கள் வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் கூட நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, டெய்லி வீடியோ போட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் உங்கள் சேனல் வந்து பூஸ்ட் ஆகும். வாட்ச் ஹவர்ஸ் ஏறணுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபுல் வீடியோ வந்து போட்டாகணும். அது 8 நிமிஷத்துக்கு மேலே டெய்லி ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் உங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தா தான் உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் ஏறும். அது ஒரு நாள் 24 மணி நேரம், 24 மணி நேரம் தான் ஒரு நாள் மாதிரி 4000 மணி நேரம், 4000 வாட்ச் ஹவர்ஸ். அப்போ தான் உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் ஆகும், உங்களுக்கு மணி முடியும், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதுதான் சொல்ல முடியும். நீங்கள் டெய்லி நீங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருந்தீங்க, போட்டுக்கிட்டே இருக்கணும். டெய்லி வீடியோ போட்டுகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண நேரம் பார்க்காதீங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, நான் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்ல வர்றது எதுவுமே உங்களுக்கு புரியாமல் போயிடும். பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் இருக்கும். அதனால் நீங்கள் டெய்லி பார்த்துட்டே இருங்க. என் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் அதாவது டெய்லியும் நீங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும். அதான் சொல்லுவேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்கள் சேனல் வந்து பூஸ்டாகவும் டைம் வச்சுக்கோங்க. நான் தான் சொல்லுவேன். 2 வீடியோ போட்டுட்டு என்னடா வியூஸ் ஏறவே இல்லையே, சுத்தமாக நம்மளுக்கு வந்து ஒன்றுமே அவ்வளோதான் நான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. கரெக்டாக போடணும். வியூஸ் ஏறினாலும் ஏறாட்டியும் நீங்கள் போட்டுகிட்டே இருந்தால் தான் டக்குன்னு பழைய வீடியோ கூட இப்போ புதுசாக ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. வீடியோ போட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்கள் சேனல் பூஸ்ட் ஆகும். அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் பார்க்குற மாதிரி கமெண்ட் பண்ணாங்கன்னா கமெண்ட்டுக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட அடுத்தடுத்த வீடியோவுக்கு அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம யூடியூப் சேனலில் வந்து நம்ம பார்த்துட்டு நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோ உங்களோட ஃபுல் வீடியோ பார்த்துட்டு ஃபுல் வீடியோவுக்கும் கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு எல்லாத்துக்கும் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் பேட் கமெண்ட்ஸாக இருந்தாலும் அது வந்து டெலீட் பண்ணிடாதீங்க. பேட் கமெண்ட்ஸ் இருந்தாலும் டெலீட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மற்றவங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால் நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருங்க. டெய்லியும் அப்லோட் பண்ணுங்கள். அப்புறம் ஆடியன்ஸ் ரீச் வந்து டெய்லியும் நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோவில் போய் பாருங்க. ஆடியன்ஸ் ரீச் எவ்வளோ இருக்குது அதை பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு. 0.6 இருக்கா, இல்லை 7.2 இருக்கா. உங்களோட அதாவது 10 நிமிஷம் வீடியோ போடுறீங்கன்னா 10 நிமிஷம் வீடியோவில் 2 நிமிஷம் தான் பார்க்குறாங்கன்னா அப்போ 2 நிமிஷம் இன்ட்டு 4000 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2,40,000 அதாவது 50K வந்து உங்களுக்கு வீடியோ வியூஸ் போட்டினாலே 4,000 வாட்ச் வந்து அடிச்சிடலாம். அதாவது இந்த ஆடியன்ஸ் ரீச் தான் முக்கியம். டெய்லியும் வீடியோ போடணும், கன்ஸ்டன்ட்டாக வீடியோ போடணும். லைக்கு கமெண்ட்டுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைக்கு கூட நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாத்துக்குமே இருந்துருச்சு. டெய்லியும் அப்லோட் பண்ணிட்டே இருங்க. நான் சப்ஸ்கிரைப் கூட நான் டெய்லியும் 1000 சப்ஸ்கிரைப் வந்து ஒரு சில சேனல் இருக்குது. உங்களுக்கு சப்ஸ்கிரைப் வேணுன்னா நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சேனல் சேல் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு 300 சப்ஸ்கிரைபர் சேனல் இருக்குது, 5000 சப்ஸ்கிரைபர் சேனல் இருக்குது. ரேட் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ எனக்கு வந்து சேனல் வந்து வேணும் ப்ரோ, 4000 சப்ஸ்கிரைபரோடு வேணும், இல்லை 1000 சப்ஸ்கிரைபரோட ஒரு சேனல் வேணும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறோம். ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, கம்மியாக பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் உங்களுக்கு எதுவுமே வேணும்னாலும் சொல்லுங்கள், பண்ணித்தரோம். ஏன் சப்ஸ்கிரைபரில் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஒரு ஐடி, அவ்வளோதான். அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு கிவ்வே வேணுனாலும் என்கிட்ட கேட்கலாம். கமெண்டில் வந்து கிவ்வே கொடுங்க ப்ரோ, ஒரு இல்லைனா டிஸ்டர்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வாய்ப்புகள் இருக்குது.
உங்களோட சேனல் பூஸ்ட் ஆகிறதுக்கு உங்களோட கரெக்டான டைட்டில் முக்கியம். டைட்டில் வந்து எப்படின்னா யாருமே வைக்காத பேராக இருந்தால் தான் உங்கள் சேனல் வந்து ஃபஸ்ட்டில் வரும். சர்ச் பண்ணாலே நீங்கள் 0 சப்ஸ்கிரைப் இருந்தாலும் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சர்ச் பாக்ஸில் போய் பார்த்தீங்கனாலே உங்களோட சேனல் வந்து ஃபஸ்ட்டில் நிற்கும். அதனால் டெய்லியும் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும், அப்லோட் பண்ணிட்டே இருக்கணும், டைமிங் பார்க்கணும், கரெக்டாக எடிட் பண்ணணும். அப்போ தான் உங்கள் சேனல் வந்து பூஸ்ட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1000 சப்ஸ்கிரைப் ரீச்சுக்கு வந்து நான் கரெக்டான ஒரு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட் சேனல் இது, ஆனால் 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணுறதுக்கு செம்ம பீஸ்ல மச்சி. ஆமா மச்சி. எவனுக்கு வாச்சிருக்கோ தெரியலையே. எனக்கு வாச்சது இதுதான். ஏய் முன்ன பிரியாணி குடு. நான் பிரியாணி